என்னடா புது வருஷம் வந்துருச்சு, இன்னும் எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இதோ மாருதி ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. பிப்ரவரி 2025 இருந்து எல்லா கார்லயும் விலை ஏற்ற போறாங்க. அதுவும் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 4% வரைக்கும் விலை ஏற்றுறாங்க. இந்த விலையேற்றம் அப்படிங்கிறது 1500 ரூபாயிலிருந்து 35,000 வரைக்கும் இதோட பிரைஸ் வந்து அதிகமாக போகுது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. சும்மா வார்த்தை பேசிட்டு இருக்காதீங்க. யாரு நீயா புலத்துல 33,000. ஸோ எந்த காருக்கு எவ்வளோ ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ரீசன்னால இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விலை ஏறினதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம் ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வேறு வழி இல்லை, அதனாலேயே நாங்கள் காஸ்ட்டை ஏற்ற வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாருதி சுசுகியிலேருந்து வர எந்த காருமே இதில் தப்பிக்கல அப்படிங்கிறத மிக முக்கியமான விஷயம். அதுவும் குறிப்பாக 35,000 எந்த காருக்கு ஏற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பார்க்கும்போது இன்னும் மனுஷனுக்கு வந்து வெறியாகுது அப்படிங்கிறதே சொல்லியே தீரணும். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஜிம்னி, அதுக்கப்புறம் சியாஸ். இந்த கார்களுக்கு 1500 ரூபாய் வரைக்கும் விலையை வந்து ஏற்றிருக்காங்க. அடுத்தது எஸ்பிரஸோ, அதுக்கப்புறம் ஷிஃப்ட் காருக்கும் எஸ்பிரஸோக்கும் மொத்தமா 5000 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு வேரியண்ட்டை பொறுத்து விலையை வந்து ஏற்றிருக்காங்க. ஃப்ராங்ஸ் காருக்கு 5500 ரூபாய் வரைக்கும் விலையை ஏற்றிருக்காங்க. இக்னிஸ்க்கு 6000 வரைக்கும் விலையை ஏற்றிருக்காங்க. பலினோக்கு 9000 வரைக்கும் விலையை ஏற்றிருக்காங்க. டிசைர், சூப்பர் கேரி, XL6 இந்த 3 மாடலுக்கும் 10,000 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு மாடலை பொறுத்து விலையை வந்து ஏற்றிருக்காங்க. ஈகோ காருக்கு 12,000 வரைக்கும் விலை ஏற்றிருக்காங்க. வேகனார் எர்டிகாக்கு அதிகபட்சமா 15,000 வரைக்கும் விலை ஏற்றிருக்காங்க. ஆல்டோ K10க்கு 19,500 ரூபாய் வரைக்கும் விலை ஏற்றிருக்காங்க. பிரீசாக்கு 20,000 வரைக்கும் விலை ஏற்றிருக்காங்க. கிராண்ட் விட்டாராக்கு 25,000 வரைக்கும் விலை ஏற்றிருக்காங்க. இன்விக்டோ 30,000 வரைக்கும் விலை ஏற்றிருக்காங்க. சிலாரியோக்கு 32,500 ரூபாய் வரைக்கும் விலை ஏற்றிருக்காங்க ஒவ்வொரு மாடலை பொறுத்து. ஸோ மார்க்கெட்ல விலையேறின கார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது பட்ஜெட் ரேஞ்சில் இருக்க கார்கள் ஆல்டோ K10, வேகனார், சிலாரியோ இந்த மாதிரி கார்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான காஸ்ட்டை வந்து ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறத மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் 2025 வந்துருச்சுல விலை ஏற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காருக்கும் விலை ஏறதான் போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த கார்களுக்கு எவ்வளோ விலை ஏற்றுறாங்க அப்படிங்கிறத.